Hello students, 10th Max exercise 3.20 question number 11. இந்த சம்மில் ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸை ஸ்கொயர் பண்ணணும்னா அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட ரூட்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கேட்டிருக்கிறது QPR வந்து என்ன சீக்வன்ஸில் இருக்கும், ஏபிலையா இல்லை ஜிபிலையா இல்லை ரெண்டுலேயுமே இருக்குமா இல்லை நன் ஆஃப் தீஸான்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதோட ரூட்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ இதோட ரூட்ஸ் என்னவா இருக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயராக இருக்கும். ஏன்னா அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட ரூட்ஸை ஸ்கொயர் பண்ணுனா அந்த ரூட்ஸ் தான் இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது இல்லையா, அதையே யூஸ் பண்ணி ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணணும்னாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ நம்ம இதுக்கு வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் என்ன, குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0வா. இதையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா தானே. ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு என்ன வர ஃபார்முலா, மைனஸ் பி பை ஏ இல்லையா. அப்போ இங்கே மைனஸ், இங்கே வருங்க பி இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தானே. அப்போ இங்கே பி இருக்குது பை ஏவோட வேல்யூ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே கியூ இருக்குது. ஓகே, இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா, இதுக்கு ஃபார்முலா சி பை ஏ இல்லையா. அப்போ இங்கே சி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், சி இருக்கிற இடத்துல இங்கே ஆர் இருக்குது, ஆர் பை ஏ இருக்கிற இடத்துல கியூ இருக்கா. இது ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஆர் பை கியூன்னு வருது. இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நமக்கு ஆர் பை கியூன்னு வருது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் பி பை கியூன்னு இருக்கா. ஓகே, இப்போ நமக்கு தேவை அதையே ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்கொயர் பண்ணினா தான் இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு வேணும்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு தெரியும். அதாவது இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும் இல்லையா. அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. நம்மளுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இல்லையா. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏ இருக்கிற இடத்துல ஆல்ஃபா இருக்குது, பி இருக்கிற இடத்துல பீட்டா இருக்குதா. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும் இல்லையா. ஆனால் நமக்கு வந்து கொஸ்டினில் இதுதான் வேணும். அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பக்கம் மைனஸ் வந்துருமா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு வரும் இல்லையா, ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு பதிலாக இங்கே எழுதி வச்சிருக்கிறோம் இல்லையா, மைனஸ் பி பை கியூன்னு எழுதியிருக்கிறோம் இல்லையா, அதை எழுதிக்கலாம். மைனஸ் பி பை கியூ ஸ்கொயர் இருக்குது, அப்போ ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுருங்க. மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஆர் பை கியூன்னு எழுதியிருக்கிறோம். ஸோ ஆர் பை கியூன்னு எழுதிக்கலாம். ஓகே, இங்கேயும் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதையே நம்ம சால்வ் பண்ணணும்னா மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர்னு வரும். இங்கே மைனஸ் 2 இன்ட்டு ஆர் 2r பை கியூன்னு வருது. இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபா பீட்டாவோட ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ பீட்டா ஸ்கொயர் வேணும். இதை நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஆர் பை கியூ இல்லையா, அப்போ ஆர் பை கியூ ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து ஆரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர்னு கிடைக்கும். இது வந்து ஆல்ஃபா பீட்டாவோட ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், நமக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் தெரியும் இல்லையா, அது வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் மைனஸ் 2r பை கியூ இன்ட்டு போட்டு ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இதுக்கு ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன வரும், இங்கே கியூ ஸ்கொயர் இருக்குது, இங்கே கியூ இருக்குது. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வரும், கியூ ஸ்கொயர்னு வரும்.
ஸோ q ஸ்கொயரை நம்ம இங்கே எழுதிக்கலாம் எல்சிஎம், இதுக்கும் q ஸ்கொயர் எல்சிஎம் எழுதிக்கலாம். இங்கே சேம் டினாமினேட்டராக இருக்குது, அப்போ நியூமினேட்டர் சேமே தான் வரும். இங்கே q இருக்குது, இங்கே q ஸ்கொயர் இருக்குது, அப்போ q-வால் இன்ட்டு பண்ணால் தானே q ஸ்கொயர் வரும். அப்போ மேலேயும் q-வால் இன்ட்டு பண்ணுங்க, அப்போ 2rqன்னு வரும். ஓகே, இன்டூ எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சேம் டினாமினேட்டரை ஒரு டைம் எழுதிக்கலாம், மேலே இருக்கிறத p ஸ்கொயர் மைனஸ் 2rqன்னு இருக்குது இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ q ஸ்கொயர் வந்து செகண்ட் டைம்லையும் டினாமினேட்டரில் இருக்குது, தேர்டு டைம்லையும் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ அதையே ரிமூவ் பண்ணணும்னா நம்ம q ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணணும் இல்லையா. அப்போ இங்கே எல்லா ஃபுல் ஈக்குவேஷனையும் q ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணுங்க. இங்கே இன்ட்டு பண்ணால் என்ன வரும், q ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருமா. இங்கே q ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணும்போது q ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து p ஸ்கொயர் மைனஸ் 2rqன்னு இருக்குது. இங்கே ப்ராக்கெட்டை மறக்காமல் போடுங்க, அப்போ தான் சம் கரெக்டாக வரும். இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இங்கே q ஸ்கொயரால் இன்ட்டு பண்ணும்போது q ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து r ஸ்கொயர் இருக்குது ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனும் ஒரே ஈக்குவேஷன் தான். அதனால் இது ரெண்டையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து நான் இதுக்கு பக்கத்தில் எழுதிக்கிறேன் பாருங்க. q ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர் மைனஸ் 2rq இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேமும் தேர்டு டேமும் ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இந்த சென்டர் டேமை மட்டும் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் p ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த சிம்பிளோட எழுதுங்க, மைனஸ் ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 2rq. ஓகே, இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வரும், மைனஸ் p ஸ்கொயர் ப்ளஸ் 2rqன்னு வரும். இங்கே p ஸ்கொயர் இருக்குது, இந்த மைனஸ் p ஸ்கொயரை லெஃப்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா p ஸ்கொயர் இங்கே மைனஸ் p ஸ்கொயர் லெஃப்டில் வந்ததுன்னா ப்ளஸ் p ஸ்கொயர் ஆயிரும் ஈக்குவல் டு 2rq. இப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் p ஸ்கொயர் என்ன வரும், 2p ஸ்கொயர் ஈக்குவல் டு 2rqன்னு வருமா. அப்போ இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, p ஸ்கொயர் ஈக்குவல் டு rqன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு வந்து QPR தான் என்ன சீக்வன்ஸில் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ QPRனு இருக்குது இல்லையா. இப்போ வந்து இது நம்ம ஜிபின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து என்னென்னு வரும், செகண்ட் டேம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேம் ஈக்குவல் டு தேர்டு டேம் டிவைடட் பை செகண்ட் டேம் இல்லையா. இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போ இதை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து பாருங்கள், p இன்ட்டு p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், q இன்ட்டு r qrனு எழுதலாம், இல்லை rqன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்ததுன்னா கொடுத்துருக்கிறத சீக்வன்ஸ் வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ பாருங்கள், p ஸ்கொயர் ஈக்குவல் டு rq தான் நமக்கு கிடச்சிருக்குது. இங்கேயும் p ஸ்கொயர் ஈக்குவல் டு rq, நம்ம qr வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இந்த கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு அப்போ என்ன சீக்வன்ஸில் இருக்குது, ஜிபியில் தான் இருக்குது. ஸோ என்ன ஆப்ஷன், பி ஆப்ஷன் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12, கிராஃப் ஆஃப் எ லீனியர் ஈக்குவேஷன் ஏசியா டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட் லைன், சர்க்கிள், பெரபோலா, ஹைப்பர்போலான்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது கொடுத்துருக்கிற ஒரு ஈக்குவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து வேரியபிள் எக்ஸ் இருக்குது, அதோட பவர் 1 இருக்குது. அப்போ பவர் 1 இருந்தால் இந்த ஈக்குவேஷனை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் சொல்லலாம். இன்னொரு ஈக்குவேஷனும் பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தாலும் இங்கே ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. இதோட பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 1 தான். அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து எந்த வேரியபிளாக இருந்தாலும் பவர் 1 தான் இருக்குது, ஹையஸ்ட் பவர். அப்போ இந்த ஈக்குவேஷனும் லீனியர் ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் கிராஃப் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் சரி, இங்கே வந்து எக்ஸ் ஒய் வேல்யூவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் நமக்கு வந்து எப்படி கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக தான் நமக்கு வந்து கிராஃப் கிடைக்கும். ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். நமக்கு இங்கே லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அது வந்து ஒரு வேரியபிளில் இருக்குமா, 2 வேரியபிள்ஸ் இருக்குமா, 3 வேரியபிள்ஸ் இருக்குமா, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஸோ நமக்கு லீனியர் ஈக்குவேஷன்னா அதோட கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். சர்க்கிளாவோ பெரபோலாவோ ஹைப்பர்போலாவெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஏ ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 13, the number of points of intersection of the quadratic polynomial x square plus 4x plus 4 with the x axis is அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு x ஆக்சிஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பாயிண்ட்ஸ் வருதோ, ஒரு பாயிண்ட் வந்தால் அது வந்து x ஆக்சிஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1 இருக்குன்னு அர்த்தம். 2 வேல்யூஸ் x வேல்யூஸ் கிடைச்சதுன்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 2 இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் கூட 2 பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகும்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கலாம்.
இது குவாட்ரடிக் ஈக்குவேஷனுங்கிறதுனால நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா, நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டைம் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை, அப்போது மல்டிப்ளை பண்ணுனா, அதாவது லாஸ்ட்டு வேல்யூவை இப்போ சிம்பிளோட சேர்த்து மேலே எழுதிருங்க. இந்த மிடில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மிடில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை சைனோட சேர்த்து கீழே எழுதிருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணனா 4 வரணும், இங்கே ப்ளஸ் இருக்குதா, அதை ஆட் பண்ணனாலும் 4 வரணும். இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 2s are 4ன்னு இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் 4 வருது, 2வையும் ப்ளஸ் பண்ணினாலும் 4 தான் வருது. ஸோ இந்த ஆப்ஷனே கரெக்டு தான். இதை எடுத்து இங்கே எழுதிருங்க. இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 போட்டுருங்க. இதுக்கு நம்ம சிம்பிள் போடணும். அப்போ மறுபடியும் நம்ம இங்கே தான் பார்க்கணும். இங்கே ப்ளஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுக்கு ரெண்டுக்கும் ஒரே சைனாக போடணும். ப்ளஸ் போட்டாலும் ஒரே சைனு, மைனஸ் போட்டாலும் ரெண்டுக்கும் மைனஸ் தான் போடணும். அப்போ எந்த சைன் போடலான்னா அப்போ தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். இங்கே இருக்கிற சைனை, கீழே இருக்கிற சைனை ரெண்டுக்குமே போட்டுருங்க. அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம வேரியபிள் கூட ஆட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிற வேரியபிள் எக்ஸ் தானே, அப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ் போட்டுருங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு ஃபேக்டர், அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் போட்டுட்டான், எக்ஸ் ப்ளஸ் 2 இனி ஒரு ஃபேக்டர். ஓகே, இதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த வேல்யூ 0வாக இருக்கும், ஆர் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்னொரு ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூ 0வாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2, இங்கேயும் +2 ரைட்டில் போகும்போது -2, ரெண்டுக்குமே எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது, ஒரே வேல்யூ தான் கிடைக்குது. அப்போது இங்கே வந்து நமக்கு எக்ஸ் ஆக்சிஸோட இந்த ஈக்குவேஷன் வந்து இன்டர்செக்ட் ஆகிறது எத்தனை பாயிண்ட்ஸில், ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். அப்போது ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 14, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அப்போ நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஏ மேட்ரிக்ஸை நம்ம மாற்றி எழுதணும். எப்படி மாற்றி எழுதணும்னா, இந்த காலமாக இருக்கிறத ரோவாக மாற்றி எழுதிடணும். இப்போ காலம் அப்படிங்கிறது வந்து என்னது, காலம் அப்படிங்கிறது நீங்கள் காலில் நின்றுருப்போம் அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து காலம். அப்போது இந்த காலமை நம்ம ரோவாக மாற்றிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு லைன் காலமாக இருக்குது இல்லையா, அதையை வந்து நம்ம இப்போ ரோவாக மாற்றிக்கலாம். ஓகே, அதே மாதிரி செகண்ட் காலமாக இருக்கிறத செகண்ட் ரோவாக மாற்றிக்கணும். அதே மாதிரி தேர்டு காலமாக இருக்கிறத தேர்டு ரோவாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அந்த காலத்தையும் நம்ம ரோவாக மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம ஆர்டர் எழுதணும். அப்போ ஆர்டர் எழுதும்போது ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஆர்டர் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ரோஸை தான் எழுதுவோம் இல்லையா. ரோஸ் வந்து எத்தனை லைன் இருக்குதுன்னு பாருங்கள். ரோவுங்கிறது இந்த மாதிரி கரிசாண்டலாக இருக்கிறது. அப்போ 1 2 3 ரோஸ் 4 ரோஸ் இருக்கு இல்லையா. அப்போ 4. நெக்ஸ்ட்டு காலம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1, நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, நின்றுட்டு இருக்கிறது தான் காலம், வெர்டிக்கலாக இருக்கிறதா காலம். அப்போ 1 2 3 காலம்ஸ் இருக்கா. அப்போ 4/3 இதுதான் வந்து ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர். 4/3 எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். 4th ஆப்ஷன் டி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15, ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/3ன்னு கொடுத்துருக்குறாங்க. பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கேட்டிருக்கிறது ஏபியில் ஹவு மெனி காலம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஏபிங்கிறது ப்ராடக்ட் தானே, இந்த ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறது தான் ஏபி. இப்போ இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஆர்டர் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், எப்பவுமே ஏபியை மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னாலே இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஏ மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் காலம்ஸும் பி மேட்ரிக்ஸில் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளையே பண்ண முடியும், ஏயையும் பியையும். ஓகே, இப்போ இதுக்கு ஆர்டர் எழுதுறது வந்து இந்த சேம் வேல்யூவை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதுவோம். 2 4 இருக்குது இல்லையா, இதுதான் 2/4 தான் ஏபியோட நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு ஆர்டராக வரும். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.